துபாயில் ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறது பெருசு இல்லை, அங்கேருந்து சேஃபாக வீட்டுக்கு வர்றது தான் பெருசுன்னு தோணுன ஒரு ட்ரிப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் இந்த ட்ரிப்பில் எங்கே போய் எப்படி வசமாக மாட்டேன்றது வீடியோ எண்டில் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே போகிறோன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம ஹட்டா டேம் தான் போகிறோம். இது ஒரு திடீர் பிளான். முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம்னா பிபிக்யூ ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு பசங்களுக்கு போயிட்டு ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் திடீர்னு சரி இந்த லீவ் வேஸ்ட்டாக போக வேண்டாம், ஸோ இங்கே எங்கேயாவது பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஹட்டா டேம் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வியூஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சில வியூஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாகவே அடிச்சு விட்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு மைல்டான மியூசிக் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. டேம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அடுத்து பார்க்கலாம். ஃபைனலி ரீச்டு சுஹைலா டேம். நான் சொன்ன மாதிரி இது ஹட்டாவில் இருக்க 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு லிட்ரலி 1.5 hours ஆகிடுச்சு. 1.5 hour ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மூடில் தான் வந்திருக்கோம். அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அந்த அருவியெல்லாம் இருந்தது. அதாவது அந்த டேமில் இருந்து வழியிற தண்ணி லிட்ரலி அருவி மாதிரி. இந்த இடமே கொஞ்சம் வைல்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வைல்டாக ஒரு அருவி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த டேம். ஸோ இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்லை. இப்போ யூஸ்வலாக டூரிஸ்ட் பிளேஸ்னால் அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அண்ட் மக்கள் எல்லாம் போகிறாங்கன்னா அவங்க உட்காந்து சாப்பிட, யாராவது அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க, அந்த மாதிரி ஏதாவது செட்டப்ஸ் இருக்கும், சீட்டிங் செட்டப்ஸ். ஸோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. வைல்டாக ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு அருவி இருந்தால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்துருங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த டேமில் இந்த கீழே அந்த மக்கள் போய் நின்றுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட்லி ஸ்லிப்பரியாக இருக்குது. பாசம் ஃபுல்லாக பிடிச்சி போய் 1-2 இடம் கூட கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் காலை வச்சாலே இம்மீடியட்லி வழுக்கி விழுந்துருவீங்க. அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து பத்திரமா பொறுமையாக நடந்து போய் தான் நம்ம அந்த அருவியை டச் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்லேருந்து அருவின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக டேம் தான், பட் எனக்கு அருவி தான். ஏன்னா நான் அந்த அருவி ஃபீலிங்கோடையே தான் இங்கே போகணுன்னே சொல்லியிருந்தேன். அண்ட் போனதுக்கப்புறமும் நான் அதை அப்படி தான் பார்த்தேன். ஸோ நான் பர்சனலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் நானே லிட்ரலி வலிக்கி விழுவுற கண்டிஷனில் தான் இருந்தேன். ஸோ என்னோடய பிரதர்ஸோட ஹெல்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் அந்த டேம் கிட்டேயே போனேன். ஸோ போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த இடத்துல இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது ஒரு பெரிய ஹாப்பினஸ். அண்ட் நீங்கள் இங்கே போகலான்னு பிளான் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கு நான் நிறைய டிப் தரேன், கேட்டுக்கோங்க. டிப் நம்பர் 1, ப்ரீ பிளான்டாக போனீங்கன்னா மறக்காமல் பாபிக்யூ செட்டப் போடுங்க. ஏன்னா அங்கே நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக ஒரு இடம் பிடிச்சிட்டு நம்ம காருக்கு பக்கத்துலேயே அழகாக பாபிக்யூ செட்டப் போட்டு கார்லேயே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம், நீங்கள் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 2, அங்கே ரெஸ்ட் ரூம்ஸே கிடையாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ பிளான்டாக நீங்கள் போகணும். அண்ட் அங்கே போயிட்டு இந்த தண்ணியை பார்த்துட்டு அந்த தண்ணியில் நம்மளால் நினையாமல் இருக்கவே முடியாது. ஸோ அப்படி போயிட்டு நம்ம தண்ணியில் நனைஞ்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தோணும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வெட்டாயிடுச்சுன்னு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டென்ட் அந்த மாதிரி ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நாம் முன்கூட்டியே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கிட்ஸ்க்கும் நாமளும் நம்ம டென்ட்டுக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பிபிக்யூ நம்ம கொண்டு வந்த ஃபுட்டெல்லாம் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டிப் நம்பர் 3, மறக்காமல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸ்நாக்ஸ், தண்ணி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா யூஸ்வலாக குழந்தைங்க நார்மலாக விளையாண்டாலே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி தண்ணியில் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆடிட்டு வெளியே வந்ததுமே ஏதாவது பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், அந்த மாதிரி ஃபீலில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது.
அண்ட் டிப் நம்பர் 4, இது கொஞ்சம் செல்ஃபிஷான, அதாவது சுயநலத்தனமான ஒரு டிப்பு தான். பட் இருந்தாலும் யூஸ் ஆகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இந்த மாதிரி அருவி, தண்ணி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அந்த அருவிக்கு போயிடுவோம். அந்த டேமில் நனைஞ்சிட்டு ஃபுல்லாக தொப்பை நனைஞ்சிட்டு யார் ஃபோட்டோ எடுக்கிறது, எந்த இடத்துல நின்று எடுக்கிறது, ஒரு கான்ஷியஸே இல்லாமல் அந்த இடத்த பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடுவோம். பட் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு அந்த மெமரியை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோவோ ஒரு விஷயமுமே நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம போனதுமே நமக்கு ஒரு சில இடங்களில் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த அருவியில் போய் ஃபோட்டோ எடுக்கணும், இந்த தண்ணிக்குள்ளே நின்று எடுக்கணும், லைக் இந்த மாதிரி விஷயம்லாம் தோணும்போது நமக்குன்னு யாராவது ஒரு ஆடு சிக்கும். ஸோ ஹஸ்பண்டோ இல்லை பையனோ யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி இந்த ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஹட்டா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இப்போ நாங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு உங்களுக்கு சொன்ன எந்த டிப்புமே ஃபாலோ பண்ணாமல் எப்படி காத்தாடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நல்லா வெட்டாயிட்டு காய வைக்கிறதுக்கு ஒரு டவல் இல்லை, மாற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை. இதுதான் ப்ரீ பிளான் பண்ணாமல் வர ட்ரிப்போட அட்ராசிட்டிஸ். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த காற்றுலேயே காய வச்சிடலான்னு சொல்லிட்டு மேலே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சைடு டேம் வலிஞ்சி அந்த சைடு அருவி மாதிரி கொட்டிட்டு இருந்தது. அண்ட் நாங்களாம் நின்றுட்டு அழகாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் என்னோட இன்ஸ்டா ஐடியில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து துபாயில் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு நாங்கள் பர்சனலி இந்த சுஹைலா டேம் ஹட்டால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம செப்பரேட்டாக கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நமக்கு தேவையான மாதிரி எவ்வளோ நேரம் பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ நேரத்துக்கு நம்ம பர்சனலாக நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே கிளம்பி வரும்போது பயங்கரமாக ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் அங்கேருந்து கிளம்புனோம். பட் கிளம்பி வரும்போது ஒரே ஒரு வே தான் இருந்தது. அந்த வேல போனாக்கா ஒமான் போகுது, ரோடு வந்து ஒமான் சைடு போகுது. அண்ட் அங்கே வந்து ஹட்டா பார்டர் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸு. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் எந்த வண்டி போனாலும் அங்கே உள்ளே போயிட்டு தான் வெளியே போகுது. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், சரி ரூட் தெரியாமல் மாறி வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த வழியாக தான் வெளியே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப பதட்ட நிலையிலேயே இருந்தோம் நாங்கள். எங்கே இது ஒமான் வந்துட்டோமா, இல்லை பார்டர் கிராஸ் பண்ணிட்டோமா, ஆர்எல்ஸ் இப்போ துபாய்க்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குமான்னு. பட் இந்த என்ட்ரி பாஸ் வாங்கினீங்கன்னா திரும்ப உங்களுக்கு துபாய் ரோட்லேயே அனுப்பிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 செக்கிங் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் போயிட்டு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம், அத்தனை பேர் மட்டும்தான் காரில் இருக்கோமா, நம்ம எமிரேட்ஸ் ஐடி எல்லாத்தையும் வந்து காப்பியெல்லாம் உங்கள்கிட்ட காட்டி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை வெளியவே விடுறாங்க. ஸோ அப்படி தான் அகெயின் ரிட்டன் நாங்கள் துபாய் ரோடு பிடிச்சி வந்தோம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.